हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஷூ மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. அதாவது இந்த ஷூ எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹ் ஜூத்தா பஹுத் தங் ஹே. யஹ் ஜூத்தா அப்படின்னா ஷூ, ஓகேவா. பஹுத் அப்படின்னா மிகவும், தங் ஹே அப்படின்னா டைட்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகே, யஹ் ஜூத்தா பஹுத் தங் ஹே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த சாலை எங்கே செல்கிறது, அதாவது இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்ட்டு எப்படி ஹிந்தியில் கேட்கலான்ட்டு பார்த்துடலாமா. யஹ் சடக் கிதர் ஜாத்தி ஹே. யஹ் சடக் கிதர் ஜாத்தி ஹே. சடக் அப்படின்றது தாங்க சாலை. ஓகே, கிதர் அப்படின்னா எங்கே, எங்கே செல்கிறது அப்படின்னு கேட்குறப்போ கிதர் ஜாத்தி ஹே அப்படின்னு கேட்கலாம். இந்த ரோடு ரோத்தக் போகுது. ரோத்தக் அப்படின்றது அந்த ரோடோட பேர், அதாவது அந்த ஏரியாவோட பேர். இந்த இடத்துக்கு தான் இந்த ரோடு போகுது அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரோத்தக்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹ் சடக் ரோத்தக் ஜாத்தி ஹே. யஹ் சடக் ரோத்தக் ஜாத்தி ஹே. இந்த ரோத்தக் அப்படின்றத நீங்கள் மற்ற ரோட் பேரும் வச்சுக்கலாம். ப்ளீஸ் என்னோட சைக்கிளை கொஞ்சம் பிடி. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ஜரா மேரி சைக்கிள் பக்கட்னா. ஜரா மேரி சைக்கிள் பக்கட்னா. தயவுசெய்து என்னோட சைக்கிளை பிடி. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ஜரா மேரி சைக்கிள் பக்கட்னா. பக்கட்னா அப்படின்றது தாங்க பிடி அப்படின்ட்டு அர்த்தம். நான் இரவில் விழித்திருக்க வேண்டும், அதாவது எனக்கு இன்றைக்கி நைட்டு முழிச்சிருக்கணும். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா முझे रात को जागना पड़ता है. मुझे रात को जागना पड़ता है. मुझे அப்படின்னா நான், ஓகேவா. रात को அப்படின்னா இரவில், ஜாக்னா அப்படின்னா விழித்திருக்கிறது. ஓகே, ஸோ விழித்திருக்க வேண்டும், ஜாக்னா படுத்தா ஹே. நான் நைட்டு முழிச்சிருக்கணும். ஹிந்தியில் முझे रात को जागना पड़ता है. எப்போதும் இடது பக்கம் செல்லுங்கள். நம்ம சொல்லுவோம் ரோடு சைடில் எப்பவுமே இடது பக்கமாக போகிறது. அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா சதா பாயே ஹாத் சலோ. சதா பாயே ஆத் சலோ. பாயே ஹாத் அப்படின்றதாங்க இடது கை அப்படின்னு சொல்கிறது. ஸோ சதா பாயே ஹாத் சலோ அப்படின்னா இடது பக்கமாக போங்க அப்படின்ட்டு அர்த்தம். எப்போதும் நடைபாதையில் செல்லுங்கள். எப்போவுமே ஃபுட்பாத்தில் போங்க அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சதா ஃபுட்பாத் பர் சலோ. சதா ஃபுட்பாத் பர் சலோ. எப்போதும் நடைபாதையில் செல்லுங்கள். இந்த செல்லுங்கள் அப்படின்றதாங்க ஹிந்தியில் சலோ அப்படின்னு சொல்கிறோம். சதா ஃபுட்பாத் பர் சலோ. பாக்கெட் அடிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருங்கள். திருடன் சொல்லுவாங்க இல்லையா, பாக்கெட் அடிக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சேஃபாக இருங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ஜேப் கத்ரோं से बचो. ஜேப் கத்ரோं से बचो. இந்த ஜேப் அப்படின்றது பாக்கெட். ஓகே, ஸோ ஜேப் கத்ரோं से बचो. பச்சோ அப்படின்னு பாதுகாப்பாக இருங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து எனக்கு நாடகம் பார்ப்பதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நாடகம் பார்க்குறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मुझे नाटक देखने का शौक नहीं है. मुझे नाटक देखने का शौक नहीं है. அந்த ஷாக் அப்படின்றதாங்க ஆர்வம். ஸோ ஆர்வம் இல்லை அப்படின்றப்ப ஷாக் नहीं है அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நாடகம் பார்க்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹிந்தியில் मुझे नाटक देखने का शौक नहीं है. நான் என் வீட்டை மாற்றிட்டேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मैंने अपना मकान बदल लिया है. मैंने अपना मकान बदल लिया है. வீடு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கர் அப்படின்னு சொல்லலாம், காமனாக சொல்கிறாங்க. மகான் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ நான் என் வீட்டை மாற்றிட்டேன். मैंने अपना मकान बदल लिया है. இங்கே வாடகைக்கு மோட்ரு கிடைக்குமா. ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா क्या यहाँ कोई किराए की मोटर मिल सकती है. क्या यहाँ कोई किराए की मोटर मिल सकती है. இந்த கிராயே அப்படின்றது வாடகை. ஓகே, ஸோ கிராயேக்கு மோட்டார் அப்படின்னா வாடகைக்கு மோட்டார் அப்படின்ட்டு அர்த்தம். மில் சக்தி ஹே அப்படின்னா கிடைக்குமா அப்படின்ட்டு அர்த்தம். மில் சக்தி ஹே அப்படின்னு கேட்குறப்போ கிடைக்குமா அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இங்கே வாடகைக்கு மோட்டர் கிடைக்குமா. क्या यहाँ कोई किराए की मोटर मिल सकती है அப்படின்னு கேட்கலாம். எது நடந்தாலும் நாங்கள் சரியான நேரத்துக்கு மீட்டிங்க்கு போகணும். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம். எது நடந்தாலும் நாங்கள் சரியான டயத்துக்கு மீட்டிங்க்கு போகணும். சாஹே குச் ஹோ அப்படின்னா எது நடந்தாலும். ஓகே, சாஹே குச் ஹோ ஹமே மீட்டிங் மே ठीक समय पर पहुंच जाना चाहिए. चाहे कुछ हो हमें मीटिंग में ठीक समय पर पहुंच जाना चाहिए. चाहे कुछ हो அப்படின்னா எது நடந்தாலும் அப்படின்ட்டு அர்த்தம். हमें மீட்டிங் மே நாங்கள் மீட்டிங்க்கு ठीक समय पर சரியான நேரத்துக்கு பவுஞ்ச் ஜானா चाहिए போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ எது நடந்தாலும் நாங்கள் சரியான டயத்துக்கு மீட்டிங்க்கு போகணும். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா சாहे कुछ हो हमें मीटिंग में ठीक समय पर पहुंच जाना चाहिए. இந்த ரோடு மக்களுக்காக மூடப்பட்டிருக்கு.
இந்த ரோடு மக்களுக்காக மூடப்பட்டிருக்கு. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? यह सड़क लोगों के लिए बंद है. यह सड़क लोगों के लिए बंद है. சடக் அப்படின்றது ரோடு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. லோகம் அப்படின்றது மக்கள். ஓகே, லோகம் கேலியே அப்படின்றப்போ மக்களுக்காக அப்படின்ட்டு அர்த்தம். இந்த லியே அப்படின்ற வேர்டு வந்து அவங்களுக்காக, இவங்களுக்காக அப்படின்னு அந்த காக அப்படின்ற வரப்போ இந்த லியே அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பந்த் ஹே அப்படின்னா மூடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த ரோடு மக்களுக்காக மூடப்பட்டிருக்கு. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ சடக் லோகோं के लिए बंद है. யஹ சடக் லோகோं के लिए बंद है. அனுமதி இல்லாமல் உள்ளே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பினா ஆன்யா அந்தர் ஆனா மனா ஹே. பினா ஆன்யா அந்தர் ஆனா மனா ஹே. ஆன்யா அப்படின்றது அனுமதி. ஸோ அனுமதி இல்லாமல் அப்படின்றது சொல்கிறப்போ ஹிந்தியில் பினா ஆன்யா அப்படின்னு சொல்லலாம். அந்தர் அப்படின்னா உள்ள, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனால் மனாஹ அப்படின்னா உள்ளே வர்றது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அனுமதி இல்லாமல் உள்ளே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பினா ஆன்யா அந்தரானா மனாஹ. பினா ஆன்யா அந்தரானா மனாஹ. அடுத்து இங்கே வாங்க சிறுவர்களே, இங்கே வாங்க பசங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வாங்க பசங்களா, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹா ஆவோ லடுக்கே. யஹா ஆவோ லடுக்கே. யஹா அப்படின்னா இங்கே, ஆவோ அப்படின்னா வாங்க, லடுக்கே அப்படின்னா பசங்க, ஆண். ஓகே, ஆணை குறிக்கிறது. இதுவே சிறுமிகள் அப்படின்னா லடுக்கி அப்படி, லடுக்கியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சாப்பாடு கொண்டு வாங்க. சாப்பாடு கொண்டு வாங்க. ஹிந்தியில் கானா லாவோ. கானா லாவோ. சாப்பாடு கொண்டு வாங்க, கானா லாவோ. கானா அப்படின்னா சாப்பாடு, கொண்டு வாங்க, இந்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டை ஹிந்தியில் லாவோ அப்படின்னு சொல்லலாம். சாப்பாடு கொண்டு வாங்க கானா லாவோ. தண்ணி கொண்டு வாங்கன்னா பானி லாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அதே சென்டென்ஸ் இப்போ வந்திருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. ஹிந்தியில் ஏக் கிலாஸ் பானி லாவோ. ஏக் கிலாஸ் பானி லாவோ. ஏக் கிலாஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ், தண்ணி கொண்டு வா, பானி லாவோ. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா, ஹிந்தியில் ஏக் கிளாஸ் பானி லாவோ. அங்கே போய் லெட்டர்ஸை லெட்டர் பாக்ஸில் போட்டுரு. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? வஹா ஜாவோ और चिट्टियाँ லெட்டர் பாக்ஸ் में डालो. வஹா ஜாவோ அப்படின்னா அங்கே போங்க அப்படின்ட்டு அர்த்தம். और चिट्टियाँ லெட்டர் பாக்ஸ் में डालो. चिट्टियाँ அப்படின்னா லெட்டர்ஸ். ஓகேவா? லெட்டர் பாக்ஸ் में डालो அப்படின்னா தபால் பெட்டியில் போடுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அங்கே போங்க, லெட்டர்ஸை தபால் பெட்டியில் போட்டுருங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வஹா ஜாவோ और चिट्टियाँ லெட்டர் பாக்ஸ் में डालो. வஹா ஜாவோ और चिट्टियाँ லெட்டர் பாக்ஸ் में डालो. துணிகளை துவையுங்கள். துணிகளை துவைங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கப்படே தோ. கப்படே தோ. கப்படே அப்படின்றது துணிகள். ஓகேவா? துவையுங்கள் அப்படின்றத ஹிந்தியில் தோவோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ துணியை துவைங்க, ஹிந்தியில் கப்படே தோ. கப்படே தோ. சீக்கிரம் செய்யுங்க. சீக்கிரம் செய்யுங்க. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஜல்தி கரோ. ஜல்தி கரோ. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். ஓகேவா? ஸோ சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஜல்தி கரோ அப்படின்னு சொல்லலாம். ஜல்தி கரோ. அடுத்து மூட்டையை எடுங்க இல்லை மூட்டையை தூக்குங்க. இந்த ரெண்டைத்தையும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு பார்த்துடலாம். பண்டல் உட்டாவோ. பண்டல் உட்டாவோ. மூட்டை அப்படின்றத ஹிந்தியில் பண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூட்டையை எடுங்க இல்லை மூட்டையை தூக்குங்க அப்படின்றதுக்கு ஹிந்தியில் பண்டல் உட்டாவோ. பண்டல் உட்டாவோ. எனக்கு பாதி ரொட்டி கொடுங்க. எனக்கு பாதி ரொட்டி கொடுங்க. எனக்கு பாதி ரொட்டி போதும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பாதி ரொட்டி போதும், எனக்கு இல்லை பாதி சப்பாத்தி போதும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே ஆதி ரொட்டி தோ. முஜே ஆதி ரொட்டி தோ. முஜே அப்படின்னா எனக்கு, ஆதி ரொட்டி அப்படின்னா பாதி ரொட்டி, தோ அப்படின்னா கொடுங்க. ஸோ முஜே ஆதி ரொட்டி தோ. அடுத்து இப்போ நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ நீங்கள் போகலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அப் தும் ஜாவோ முஜே குச் காம் கர்னா ஹே. அப் தும் ஜாவோ அப்படின்னா இப்போ நீங்கள் போங்க அப்படின்ட்டு அர்த்தம். முஜே குச் காம் கர்னா ஹே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அப் அப்னா இப்போ, தும் ஜாவோ அப்படின்னா நீங்கள் போங்க அப்படின்ட்டு அர்த்தம். அப் தும் ஜாவோ புரிஞ்சிருக்கும். முஜே எனக்கு, குச் காம் கர்னா ஹை கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இல்லை வேலை செய்யணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அப் தும் ஜாவோ முஜே குச் காம் கர்னா ஹை. வழிகாட்டுங்க. எனக்கு இந்த வழிகாட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சம்டைம்ஸ். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ராஸ்தா திக்காவோ. ராஸ்தா திக்காவோ. ஸோ வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ராஸ்தா திக்காவோ. ராஸ்தா அப்படின்ற வழி.
ஓகேவா? ஸோ காட்டுங்க அப்படின்ற சொல்கிறப்போ ஹிந்தியில் திக்காவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழி காட்டுங்க அப்படின்றப்போ ராஸ்தா திக்காவோ. இவங்கள வெளியே விட்டுட்டு வாங்க, ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இனே பார் சோட ஆவோ, இனே பார் சோட் ஆவோ. இனே அப்படின்னா இவர்கள், பஹார் சோடாவோ அப்படின்னா வெளியே விட்டு வாங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இவங்களை வெளியே விட்டு வாங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இனே பார் சோட் ஆவோ. நடுவில் பேசாதீங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச் மே மத் போலோ, பீச் மே மத் போலோ. நடுவில் அப்படின்றத ஹிந்தியில் பீச் மே அப்படின்னு சொல்லலாம். பேசாதீங்க அப்படின்றப்போ மத் போலோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடுவில் பேசாதீங்க, பீச் மே மத் போலோ, பீச் மே மத் போலோ. கொஞ்சம் கேளுங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜரா சுனோ, ஜரா சுனோ. கொஞ்சம் கேளுங்க ஹிந்தியில் ஜரா சுனோ. சுனோ அப்படின்றது கேளுங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஜரா சுனோ அப்படின்னு சொல்லலாம். பயப்படாதீங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கப்ராவோ நஹி, கப்ராவோ நஹி. பயப்படாதீங்க ஹிந்தியில் கப்ராவோ நஹி. சிறிது நேரம் காத்திருங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்ச நேரம் இருங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தோடி தேர் டேரோ, தோடி தேர் டேரோ. சிறிது நேரம் அப்படின்றதுக்கு தாங்க தோடி தேர். காத்திருங்க, இருங்க அப்படின்றதுக்கு ஹிந்தியில் டேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறிது நேரம் காத்திருங்கள் ஹிந்தியில் தோடி தேர் டேரோ. ஃபேனை போடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சுவிட்ச் ஆன் த ஃபேன். ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா பங்கா சலாதோ. பங்கா அப்படின்றதாங்க ஃபேன். நம்ம விசிறி இல்லை காத்தாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்கா சலாதோ, பங்கா சலாதோ. சுவிட்ச் ஆன் த ஃபேன், பங்கா சலாதோ. சத்தம் போடாதீங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஷோர் மத் மச்சாவோ, ஷோர் மத் மச்சாவோ. ஷோர் அப்படின்றதாங்க சத்தம். ஸோ சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஷோர் மத் மச்சாவோ, ஷோர் மத் மச்சாவோ. பாருங்க குழந்தைய அழுதுட்டுருக்கு. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தேக்கோ பாலக் கியூ ரோ ரஹா ஹை, தேக்கோ பாலக் கியூ ரோ ரஹா ஹை. தேக்கோ அப்படின்னா பாருங்க அப்படின்ட்டு அர்த்தம். பாலக் அப்படின்னா குழந்தைய சொல்கிறது. ஸோ குழந்தைய அழுகிறது, பாலக் கியூ ரோ ரஹா ஹை அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாருங்க குழந்தைய அழுகிறது அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேக்கோ பாலக் கியூ ரோ ரஹா ஹை, தேக்கோ பாலக் கியூ ரோ ரஹா ஹை. கொஞ்சம் ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? இல்லை கொஞ்சம் பேப்பரும் பென்சிலும் கொடுங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஜரா காகஜ் பென்சில் தேனா, ஜரா காகஜ் பென்சில் தேனா. காகஜ் அப்படின்றதாங்க காகிதம், பேப்பர். ஓகேவா? ஸோ கொஞ்சம் காகிதம், பேப்பர், பென்சில் கொடுங்க ஹிந்தியில் ஜரா காகஜ் பென்சில் தேனா. நான் வரும் வர இங்கேயே உட்காருங்க ஹிந்தியில் ஜப் தக் மே நா ஆவும் யஹி பேட்டே ரஹோ. ஜப் தக் அப்படின்னா நான் வர வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஜப் தக் மே நா ஆவும் யஹி பேட்டே ரஹோ. யஹி பேட்டே ரஹோ அப்படின்னா இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஜப் தக் மே நா ஆவும் யஹி பேட்டே ரஹோ. இப்போது நீங்கள் போகலாம், எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அப் தும் ஜா சக்தே ஹோ, அப் தும் ஜா சக்தே ஹோ. இப்போ நீங்கள் போங்க அப்படின்றப்ப அப் தும் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அப் தும் ஜா சக்தே ஹோ, அப் தும் ஜா சக்தே ஹோ. என்னை 4 மணிக்கு எழுப்பி விட்டுரு ஹிந்தியில் முஜே 4 பஜே ஜகா தேனா, முஜே 4 பஜே ஜகா தேனா. முஜே அப்படின்னா என்னை, 4 பஜே அப்படின்னா 4 மணி, 4 அப்படின்னா 4, பஜே அப்படின்றது மணி, ஜகா தேனா அப்படின்னா ஜகா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எழுப்பி விடுறது நம்ம சொல்லுவோம்ல, எழுப்புறது. ஸோ அதை தான் ஹிந்தியில் ஜகா தேனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னை 4 மணிக்கு எழுப்பி விட்டுரு ஹிந்தியில் முஜே 4 பஜே ஜகா தேனா, முஜே 4 பஜே ஜகா தேனா. விளக்கு ஏற்று ஹிந்தியில் தியா ஜலாவோ, தியா ஜலாவோ. விளக்கு அப்படின்னா தியா ஹிந்தியில். ஸோ விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் தியா ஜலாவோ அப்படின்னு சொல்லலாம். விளக்கு ஏற்று தியா ஜலாவோ. மின்சாரத்தை இயக்கவும் அணைக்கவும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அதாவது ஸ்விட்ச் ஆன் த லைட், ஸ்விட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஜ்லி ஜலாவோ புஜாவோ. ஜலாவோ பிஜ்லி ஜலாவோ அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படின்ட்டு அர்த்தம். பிஜ்லி புஜாவோ அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த லைட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? ஜலாவோ அப்படின்னா ஸ்விட்ச் ஆன், புஜாவோ அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப்.
ஒரே பக்கம் ஒதுங்கி விடுங்கள். ஒரே பக்கமாக நில்லுங்க, இல்லை ஒரே பக்கமாக ஒதுங்கிக்கோங்க. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஏக் தரஃப் ஹோ ஜாओ, ஏக் தரஃப் ஹோ ஜாओ, ஏக் தரஃப் ஹோ ஜாओ. ஒரே பக்கமாக நில்லுங்க. ஹிந்தியில் ஏக் தரஃப் ஹோ ஜாओ. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க, உங்கள் மூளையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அப்னி அக்கல் சே காம் லோ, அப்னி அக்கல் சே காம் லோ. அக்கல் அப்படின்னா புத்திசாலித்தனம், ஓகேவா? ஸோ அப்னி அக்கல் சே காம் லோ அப்படின்றதுக்கு உங்கள் மூளையை, உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அப்னி அக்கல் சே காம் லோ. நாளைக்கு சீக்கிரம் வர மறந்துடாத, நாளைக்கு சீக்கிரம் வர்றதுக்கு மறந்துடாத. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கல் ஜல்தி ஆனா ந புல்னா, கல் ஜல்தி ஆனா ந புல்னா. கல் அப்படின்னா நாளை, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், வர அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஆனா அப்படின்னு சொல்லுவோம். ந புல்னா அப்படின்னா மறந்துடாத அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நாளைக்கு சீக்கிரம் வர மறந்துடாத, ஹிந்தியில் கல் ஜல்தி ஆனா ந புல்னா. போதும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, போதும் இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுங்கள். எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? பஸ் அப் தோடா ஆராம் கரோ, பஸ் அப் தோடா ஆராம் கரோ. பஸ் அப்படின்னா போதும் அப்படின்ற அர்த்தம். அப் அப்படின்னா இப்போது, தோடா ஆராம் கரோ அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அர்த்தம். தோடா அப்படின்னா கொஞ்சம், ஆராம் கரோ அப்படின்றதாங்க ஓய்வெடுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ போதும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பஸ் அப் தோடா ஆராம் கரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.